ஏசாயா 51:16 என் கரத்தின் நிழலை நான் உன்னை மறைக்கிறேன். இது 8வது மாதத்தில் வாக்குத்தத்தம். என் கரத்தின் நிழலை நான் உன்னை மறைக்கிறேன். 7 மாதங்களாக எங்களை காத்த தேவன் 8வது மாதம் உடைய சிலுவையின் நிழல், உடைய கிருபையின் நிழல், ஆண்டவருடைய சிறகுகளின் நிழல், உடைய கரத்தின் நிழல் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவதாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலே எங்கள் இந்தியாவினுடைய மாநிலங்களை இடத்திலே அறிக்கையிட்டு இருக்கிறோம், உமக்கு தெரிவித்திருக்கிறோம், உமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். என் தேசத்தை சந்தியும், என் ஜனங்களை சந்தியும். இதில் உம்முடைய பிள்ளைகளை நீரே ரட்சித்து நீர் யாரை அழைத்தீரோ, யாரை தெரிந்து கொண்டீரோ, யாரை முன்குறித்தீரோ, யாரை உடைய ராஜ்யத்திற்கு நியமித்திருக்கிறீரோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே கொண்டு வந்தார். அப்படியாய் சபைகள் எல்லாம் நிரம்பி வழியணும். ஆண்டவரே, என் சபை என்று அல்ல, சபை என்னுடையதல்ல, சபைக்காக ரத்தம் சிந்தின தேவன் நீங்க. ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை ஆங்காங்கே ஊழியர்களையும் சபைகளையும் எழுப்பி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்தியா தேசம் முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும்படிக்கு உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இதற்காக வந்து தங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணி தங்கள் ஞானத்தை உங்களுடைய வாழ்க்கை உமக்கு என்று ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த அத்தனை ஆத்துமாக்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபைகளோடு கூட இருக்கட்டும். இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்தி உங்களுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 51:16 நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் இதை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய இந்த தேநீரை சந்தித்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வியாதியை அவர்களிடத்திலிருந்து விளக்கி உங்களுடைய சந்தோஷத்தினால் சமாதானம் நிரப்புவீராக. பெரிய காரியங்களை தேவன் செய்யும். இயேசுவின் நாமத்தில் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீரை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தது இமாச்சல பிரதேசத்தை கர்த்தர் ரட்சித்து பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பஞ்சாப் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தரகாண்ட் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹரியானா புதுடெல்லி மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராஜஸ்தான் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பீகார் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிக்கிம் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருணாச்சல பிரதேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அசாம் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாகாலாந்து மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேகாலய மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மணிப்பூர் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சித்து காக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரிபுரா மிசோரம் 2 மாநிலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த 2 மாநிலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜார்க்கண்ட் மாநிலத்துக்காக ஜார்க்கண்ட் கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மத்திய பிரதேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குஜராத் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தீஸ்கர் மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
மேற்கு வங்காள மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகாராஷ்டிரா மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒடிஷா மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெலுங்கானா மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோவா மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆந்திரா மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்நாடகா மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்தமான் தீவுகள், நிக்கோபார் தீவுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லட்சத்தீவுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி மாநிலத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து மாநிலத்தை ஆசீர்வதித்து மக்களை ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதுச்சேரி மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி அந்த மாநிலத்தை ரட்சித்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேரள மாநிலத்தை இன்னைக்கு நடந்திருக்கிற அந்த விபரீதங்களையும் கர்த்தர் பார்த்து அந்த ஜனங்களையும் அந்த மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாநிலங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து தம்முடைய கரத்துக்குள்ள வைத்து இந்தியா தேசத்தின் மேல் கரிசனை உள்ள தேவனாய் காணப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 148 கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த இந்தியா தேசத்தின் மக்களை ஜனங்களின் மனக்கண்களுக்கும் அவருடைய இருதயங்களும் திறக்கப்பட்டு சுவிசேஷத்திற்கான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில காணப்படுகிற இந்தியா தேசமாய் மாறும்படிக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாவட்டங்கள், கிராமங்கள், மொழிகள், நகரங்கள், மாநகரங்கள், எழுத்தறிவு, இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த எண்ணிக்கைகளுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் போதுமானவராயிருந்து அவரே ஆளுகை செய்கிற நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இந்த மாநிலங்களையும் நம்முடைய இந்தியா தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சித்து பாதுகாக்கும்படிக்கு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கடைசி 5 நிமிஷத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி நிமிஷத்துல நம்மை கொண்டு வந்து வழி நடத்துகிற தேவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த வருஷத்துல இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இன்னைக்கு நம்மளை சபையில கொண்டு வந்து நிறுத்தி இதற்காகவே என் பிள்ளைகளை நான் ரட்சித்தேன் என்று சொல்லி தேவன் நம்மை கொண்டு களி கூறுறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஏன் விழித்திருக்கணும்? நீ விழித்திருந்து சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. அப்படி ஒரு சத்தியத்தை கேட்டோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், விழித்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். அல்லேலூயா. ஆழமான சத்தியங்களை கேட்டோம். இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் கவனிப்போம். வாசிக்கலாம். இந்த 7வது மாதத்தில் இரவு ஜெபத்தின் செய்தி எசேக்கியேல் 38:7. ஒருவர் எடுத்து உங்க வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் 38:7.
7வது வசனம். నీవు సిద్ధముగా ఉండుము. నీవు సిద్ధపడి నీతో కూడా కలిసిన సమూహం అంతటిని సిద్ధపరచుము. వారికి నీవు కావలిగా ఉండవు. அல்லேலூயா. கிறிஸ்தவனே, ஒரு காரியத்தை நீ கவனமாய் அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது சித்தப்படுவோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எசேக்கியேல் 38:7ல, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி பெற முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு ஆயத்தம் தேவை. பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு காரியத்துக்கும் ஆயத்தம் தேவை. ஆயத்தம் இல்லைன்னா வருகையில நீ போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் கிட்ட வேணா நீங்க வந்து இங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். 9:30 மணிக்கு சபைனாக்கா நான் 10:30 மணிக்கு தான் வருவேன் பாஸ்டர். உன்ன மாதிரி எனக்கு ஒண்ணும் கட்டதை இல்ல விட்டதை இல்ல, நான் சகல பொறுப்போட இருக்கிறேன், உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு நீங்க நியாயமான கேள்வி கேட்கலாம். நீ தண்ணி எடுத்தியா, பால் கறந்தியா, மாட்டை மேய்ச்சா, புல்லு அறுத்தியா? பிரைஸ் தி லார்ட். எதையும் செய்ய வேண்டாம்னு நான் சொல்லல, அப்படி போதிக்கல. எல்லாவற்றையும் செய், ஞானமா செய், நேரத்தோட செய், ஜாக்கிரதையாயிரு, சுறுசுறுப்பாயிரு. பிரைஸ் தி லார்ட். புத்தி உள்ள கன்னிகைகள் 10 பேர் போனாங்க. யாரை பார்க்க? அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளப்பட்டது எத்தனை பேர்? 5 பேர். கைவிடப்பட்டது எத்தனை பேர்? அப்ப இந்த 10 பேரும் ஆண்டவருக்காக விளக்க எடுத்தாங்களா? 10 பேரும் திரியை போட்டாங்களா? 10 பேரும் எண்ணெய் ஊதி கொளுத்துனாங்களா? 10 பேரும் இவன் விளக்கு தீவட்டி எரிச்சதா? பத்து பேரும் கரெக்டா எல்லாமே செய்தாங்க. ஆனா தேவ சித்தம் இல்லாத 5 பேரு கர்த்தருடைய வருகையை தாமதித்து 5 பேருடைய தீவிட்டு அணைகிற வரைக்கும் ஆண்டவர் வரல. உடனே எப்ப அணைச்சதோ அப்பவே எழுப்பி கேட்கிறாங்க. எப்ப அணைச்சதோ அப்பவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்க தீவட்டி என்ன அணைஞ்சு போச்சு. மணவாளன் வரும்போது நாங்க இருட்டில் இருந்தா அவரை பார்க்க முடியாது, உங்க எண்ணெயில கொஞ்சம் எங்களுக்கு தாங்க. புத்தி ஏனும், கடன் கேட்கறது புத்தி ஏனும். அல்லேலூயா. அதுக்கு புத்தி உள்ளவங்க என்ன பதில் சொன்னாங்க? இருக்கிறதுல உங்களுக்கு நாங்க பகிர்ந்து கொடுத்துட்டு உங்களுக்கு அமைஞ்சது போல எங்களுக்கு அமைஞ்சு போய் எல்லாரும் இருட்டுல அவரை பார்க்க முடியாம போறதை விட நாங்க இதுல இருந்து பங்கிட்டு கொடுத்து உங்களுக்கு எங்களுக்கு போதாதபடிக்கு இருட்டுல நாம 10 பேர் உட்காராதபடிக்கு நீங்க போய் விற்கிறவங்க கிட்ட வாங்கி கொள்ளுங்க. எவ்வளவு ஞானமா பதில் சொன்னாங்க. ஜாக்கிரதையா இருக்கிறவங்க, எச்சரிக்கையா இருக்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த புத்தி இல்லாதவங்க என்ன பண்றாங்க? மணவாளன் வர தாமதமான போது இவங்க எண்ணெய் வாங்குறதுக்கு கடை தெருவுக்கு போறாங்க. எப்போ எப்போ? நடுராத்திரியில. நடுராத்திரியில எந்த வியாபாரி கடை வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான்? போய் தட்டினாங்க. கடைக்காரன் டோர் எல்லாம் தட்டி அவனை எழுப்பி கடையை திறந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மணவாளன் வந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு ஆயத்தமாயிருந்தவங்க அப்படியே தாங்க தீவட்டியை கொளுத்துனாங்க, வெளிச்சத்துல போயிட்டாங்க. அது மணவாளனும் வந்து விட்டார். மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருக்கவங்க எழுவுங்க, புறப்படுங்க, போங்க என்ற சத்தம் கேட்டவங்க புறப்பட்டாங்க, விளக்க கொளுத்துனாங்க, வெளிச்சத்துல உள்ள போயிட்டாங்க, அது அடைபட்டாங்க. திரும்ப இவங்க வந்து பின்னாடி கதவு அடைப்பட்டதுக்கு அப்புறம் தட்டுறாங்க.
ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும். அதுக்கு ஆரம்பத்துல இருந்தே இவங்களும் தேவனுக்கு என்று பிரயாசப்பட்டவங்க தான். ஆதி ராத்திரில போய் சிரமப்பட்டு வாங்கிட்டு வந்தவங்க இறக்கம் இல்லையா? ஆண்டவருக்கு திறக்கலையே கதவு. நான் சொல்றது மத்தேயு 25 இருந்து நீங்க போய் தெளிவா வாசிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாள வசனம் என்ன சொல்றேன்னா, நீ ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லைன்னா கர்த்தருடைய வருகையில யார் கைவிடப்படுவோமோ தெரியாது. சபையுடைய காரியங்கள்ல, ஊழிய காரியங்கள்ல அசதி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, என் ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியக்காரனுக்கே இந்த போடுன்னா சபையை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு, சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்களுக்கு இதுக்கெல்லாம் ஜெபிக்க சொன்னாரா? உங்க வீட்டாண்ட பால் ஊத்துறவன், பால்காரன், காய் விற்கிறவன், தயிர் விற்கிறவன் எல்லாருக்காக நீ ஜெபிக்கணும். உன் ஜெபத்துல அவன் ரட்சிக்கப்படணும். இல்லைன்னா கணக்கு உங்ககிட்ட கர்த்தர் கேட்பாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களை ஆயத்தப்படுத்து, நீ ஆயத்தப்படுத்தினவர்களுக்கு காவலாளனாயிரு. ஏன் காவலாளனாயிருக்கணும்? அல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகம், 1 பேதுரு ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:8. నిబ్రమైన బుద్ధి గల వారై మెలకువగా ఉండుడి. మీ విరోధి అయిన అపవాది గర్జించు సింహము వలె ఎవరిని మింగుదుమో అని వెదుగుచు తిరుగుచుచున్నాడు. அல்லேலூயா. ஏன் காவலாளனா இருக்கணும்? அவனுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்திருக்கிறான். அல்லேலூயா. நீ விழித்திருந்தா உன் மந்தையின் மேல சிங்கம் பாயும். நீ விழித்திராவிட்டால் உன் சபைக்குள்ள, உன் மந்தைக்குள்ள கரடி வரும். நீ விழித்திராவிட்டால் உன் தோட்டத்தை கெடுக்க குடி நரியும் குள்ள நரியும் வரும். வேரை நோண்டி போகும். பார்க்க காலையில வந்து சூரியன் ஏறதுக்குள்ளே வாடி போகும் செடி. காரணம், எதிராளியாகிய பிசாசானவனை உள்ள விட்டுட்டு நீ தூங்கி கொண்டிருந்த மரண நித்தரை. Praise the Lord. வசனம் என்ன தெளிவா சொல்லுது பாருங்க. திரும்ப வாசிங்க அந்த தெலுங்குல. నిబ్రమైన బుద్ధి గల వారై మెలకువగా ఉండుడి. మెలకువగా ఉండుడి. మెలకువగా ఉండుడి. அல்லேலூயா. வாழ்க்கையில தூங்கி என்ன சாதிச்சுக்கிற? அல்லேலூயா. நீ பிறந்ததுல இருந்து தூங்கிட்டாங்க. நீ தூங்காத இடம் அது. பஸ்ல ஏறி உட்காந்து டிக்கெட் கூட அவன் ஏய்ப்பேன். எந்த ஊருக்கு போற? அசதியா இருக்கிறான் மனுஷன். போற இடத்துல தூங்குறான். தூக்கம் கந்தையை உடுத்தும். சுறுசுறுப்புள்ள கரங்கள் செல்வத்தை பார்க்குமா? நீதிமொழிகள். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்ப எதுக்கு இப்படி நாம் கூடி ஜெபிக்கணும்? மற்ற சபைகள் எல்லாம் இப்படி ஜெபிக்கிறாங்களா இல்லையா? அவங்கள பற்றி ஒழுங்குவாங்க. தேவன் வரும்போது நீ எழுப்பி போகணுமா? தேவன் வரும்போது உன்னை பார்க்கணுமா? உன் தேவன் வரும்போது உன்னை நீ தேவனை பார்க்கணுமா? உன் தூதன் உன்னை எழுப்பணுமா? அல்லேலூயா. எழுந்தரு, மணவாளன் வந்து விட்டார். வார்த்தையின் சத்தம் உன்னை தொடணுமா? நீ சத்தியத்துக்கு செவி கொடுத்து தீர வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். எதற்காக நாம் ஜெபிக்கணும்? ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எதற்காக நாம் ஜெபிக்கணும்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. நல்ல கவனிக்கணும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அடிக்கடி சொல்லுவார் ஒரு பிரதர் எனக்கு, உன்னை எங்க பாஸ்டர் பெரிய பிள்ளைகளை போட்டு நிக்க வச்சிருக்கிற, எத்தனை வருஷம் வாழ போற? கர்த்தர் வர போறாரு.
ஒரே கோருவதான அர்த்தம்? உண்மை, இது சத்தியம். ஹலோ, வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று அப்படின்னா, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா கரங்களை தட்டி சொல்றேன்? மருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காது விரலுங்கள்ல, பாதத்துல, உள்ளங்கை, இந்த விரலுங்கள் எல்லாம் மூளைக்கும் ஆற்றுக்கும் போகிற நரம்புகள் இருக்கு. கை தட்டும் போது இருக்கிற அடைப்பெல்லாம் வந்து கை உள்ள போகும். கை தட்டி சந்தோஷமா வாய் விட்டு சிரிக்கிறவங்களுக்கு நோய் வராது. வாய் விட்டு சிரிச்சா நோய் எல்லாம் போகும். என்ன அப்படின்னு சொன்னா, திமிரு பிடிச்சிக்கணும், மூளை வேலை செய்து மொத்து உடம்பு மொத்தை படவு நடக்கிறத பாத்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக்கிறவங்க எப்படி நடப்பான்? அப்படி நடப்பான். உடம்புல சுறுசுறுப்பு இருக்குது, நாடி நரம்பு வேலை செய்யுது, திமிரு இல்லை. ஒருத்தர் திமுகவாத காரணம் கூறிய பிரிச்சு கொண்டாந்து இயேசு உபதேசம் பண்ணிக்கிற வீட்டுல இருக்கிறாங்க. இதெல்லாம் முடங்கி கை காலெல்லாம் பயங்கரமா முடங்கி ஆண்டவர் பார்க்கிறாரு. என்னடா இவங்க நான் ஜன நெருக்கடி உள்ள நுழை முடியல, சந்தையில வாசிக்க பார்த்தான். இயேசுவினை குணமாக்குறாரா இல்லையா பார்க்கணும். அவரை சோதிக்கிறதுக்குன்னு அவர் ஊருக்கு குறைய பிரிச்சா இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க விசுவாசத்தையும் பார்த்து பேசுறாரு. விசுவாசத்தை கண்டவருக்கு அப்புன்னு அவனை எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக ஏற்று நடு அப்படி சொல்லல. இவனை முடக்கி சுருட்டி சுத்தி அப்படியே சூம்பி போய் இருக்கிறதுக்கு காரணம் அவன் பாவங்கள், அவன் அக்கிரமங்கள், அவன் மீறுதல்கள் அவனை கட்டி போட்டிருக்கிறது. ஆண்டவர் உடனே அவன் விசுவாசத்தை கண்டு இவனை குணமாக்குறது. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுவது. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஒரு மனுஷனை பாவ கட்டுகள் திமிர்வாக பண்ணும், கனநித்திரையை கொடுக்கும், மரண நித்திரையில கொண்டு போய் விட்டுருவோம். அதனால நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்ப இதுல ரெண்டு வார்த்தை எடுங்க. ஒண்ணு முடிவு, ஜெபம் பண்ண ஜாக்கிரதை. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இனி ஒரு ஜெனரேஷன் உருவாகுமாங்கிறது சந்தேகமான காரியம். அல்லேலூயா. இனி ஒரு தலைமுறை பூமியில தோன்றுமா என்பது கேள்விக்குரிய காரியம். வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் భూమిని సముద్రమందులో ఉన్న వాటిని సృష్టించి ఇక ఆలస్యముగా ఉండదు. అమ్మా, ఇక ఆలస్యము ఉండము కానీ 7వ దూత పలుకుగానే అతను కూర ఊదపోవచ్చుండగా దేవుడు తన దాసులకు ప్రవక్తలకు తెలిపిన స్వార్థ ప్రకారం దేవుని మర్మము సమాప్తమగునని తెలుసుకో. దేవుని బిడ్డ, ఇక సమయము లేదు. హల్లెలూయా. தமிழ வாசிக்கிற பாருங்க. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய
தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றார். அல்லேலூயா. ஆகவே முடிவு சமீபம். தேவ எக்காலம் ஊதுகிற காலத்தில் இருக்கிறோம். ஒரு நொடி பொழுதுல தேவ தூதனை ஊதி முடிஞ்சிடுன்னு சொல்லிட்டு வானத்தை மடிச்சிருவாரு. வானத்தை ஒரு ஒரு சால்வையை போல மடிச்சிருவாரு. பூமி ஒரு எரிகிற நெருப்புக்கு முன்ன ஒரு பிளாஸ்டிக்கை காட்டின எப்படி சுருங்குது. பூமி வெந்து உருகி அணிந்து போகுமா? பொய் சொல்லல வசனம். பூமி வெந்து உருகி. எங்க இருக்குது அந்த வசனம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5. பூர்வத்தில் தேவன் வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றின ஜல நிலை கொண்டிருக்கிறது போல இருக்கிற பூமி உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலக ஜலப்பிரவாகத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அழிவு எப்படி வருமா? எப்படி வருமா? 7வது வசனம் தெலுங்குல படிக்க. 7வது வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். అయితే ఇప్పుడు ఉన్న ఆకాశము భూమియు భక్తిహీనుల తీర్పును నాశనమును జరుగు దినము వరకు అగ్ని కొరకు నిలువ చేయబడిన వారై అదే వాక్యం వలన హల్లెలూయా అదే వాక్యం వలన கர்த்தருடைய வருகை கோபாக்கினின் நாள் வரைக்கும் இந்த பூமி காக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உனக்கு தருணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. பக்தி இல்லாதவர்கள் நிமித்தம் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனம் என்ன சொல்ற? ఒక సంగతి మరచిపోకడి. ఏమనగా ప్రభు దృష్టికి ఒక దినము 1000 సంవత్సరముల వలెను. ఒరనాల్ 1000 సంవత్సరములు ఒక దినము వలెనున్నది. 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கிறது. கர்த்தர் நினைச்சாருன்னா காத்தாலிக்கு மடிச்சிருவார். 1000 வருஷம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு க்ளோஸ் பண்றா. அவர்தான் சிருஷ்டி கர்த்தா. இன்னைக்கு நம்ம சௌமண்ணுங்கிற மாதிரி தட்டி இந்த மாதிரி பூமியின் கடையாந்தரங்கள் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த பூமியை காப்பாற்றும், இந்த ஜனங்களை ரட்சின்னு மன்றாடுங்கிறாங்களோ அந்த விண்ணப்பத்துக்காக ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று பொறுமையாய் இருக்கிறார். அந்த நாட்களை வீணாக்காத. Praise the Lord. Hallelujah. 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 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். కొందరు ఆలోచమని ప్రభు తన వాగ్దానమును గూర్చి ఆలస్యం చేయువాడు కాదు కానీ ఎవడు నశింపవలెను. కరங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் 10வது வசனம். అయితే ప్రభు దినము ప్రభు వచ్చినట్లు దొంగ 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 దొంగ
దొంగ వచ్చినట్లు వచ్చును. தேவனுடைய பிள்ளையே, நீ தூங்கினுங்கிற அன்னைக்கு வந்துட்டாருன்னா ஏசு எப்படி? அதனால ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே நான் விழுந்திருந்து ஜெபிக்கிற அன்னைக்கு தான் நீங்க வரணும். நீங்க உங்க ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். நிச்சயம் அவர் வரும்போது தூங்குகிறவனாய் காணப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் வசனம். சரி, அவர் வர்றது எப்படி தெரியும்? அதனால எப்பொழுதும் விழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆகும்? ஏதோ நாட்டுக்கு அவன் வர்றது, பாட்டை பாடுறது, கந்தாட துணிப்போமே, தலா காட்டி தூக்கி போட்டு போவோங்க. அல்லேலூயா. எங்க காலக்கா விட்டுருந்தீங்க? உபவாச ஜபம் யாருக்காக ஏற்படுத்தினார்? இரவு ஜபத்தை எதற்காக தேவன் செய்தார்? இயேசு இரவு முழுவதும் போய் ஜபம் பண்ணினார். இயேசு எப்படி எல்லாம் ஜபம் பண்ணினார்னு இன்னொரு ஜப நாள்ல பண்ணி பார்க்கலாம். இப்ப டைம் போயிடுச்சு, வந்துருச்சு டைம், முடிக்கிற நேரம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்? 10வது வசனம். దొంగ వచ్చినట్లు వచ్చును, ఆదినమున ఆకాశమును మగాధ్వనితో గద్దించిపోవును, లయమైపోవును, భూమియు దాని మీద నుండ. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதலங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வார்த்தையின்படி நீதி வசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான். எல்லா நிருபங்களிலே இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்களை அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வராதபடிக்கு இவைகளை புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் ஈடுபுண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாவற்றை குறித்தும் முடிவு போது அந்த முடிவு காலத்துல நடக்கிற சம்பவங்கள் என்ன நடக்குதுல நான் போல அது டெப்த், அந்த சம்பவங்களுக்கு போல ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காண்பிச்சுட்டு நான் ஜெபித்து முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்போ நீ இதுவரைக்கும் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் நான் சாதிச்சேன் கொம்பன்னு இப்ப நீ வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி ஆண்டவர் நினைச்சாருன்னா பண்ணவே முடியாது. வசனம் சொல்லுது யோவான் 9:4. எட்டு வாசிக்கு பார்க்கலாம். யோவான் 9:4. யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பகல் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒரு சின்ன காரியத்தை கூட உன்னால அசைக்க முடியாதபடி இருண்ட காலம் வரப்போகிறது. காரிருள் வந்து பூமியை மூடும். அந்தகாரத்துல தடவி திருமாடி எங்க நிக்கிறோம் எங்க நடக்கிறோம்னு தெரியாத அளவுக்கு
அகால பாலாத்துல நடக்கிறது போல இந்த பூமியை கர்த்தர் கார்மேகங்களினாலும் இருண்ட பூமியாக்கி கரைப்படைந்த பூமியை அக்னிக்கிரியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ எச்சரிக்கையாயிருந்து, நீ ஆயத்தமாயிருந்து, உன்னையும் நீ காத்துக்கொண்டு, உன்னுடையவர்களையும் நீ காத்துக்கொண்டு, அவர்களுக்கு காவலாளனாய் இருந்து நீ அவருடைய வருகையில எடுப்படலைன்னா இந்த அகாந்தரமான அந்தகாரத்துல நீ மாட்டிக்கொள்ளுவ. யாராயிருந்தாலும் சரி. அல்லேலூயா. அவருடைய பயங்கரத்துக்கு முன்ன லிவியதானுங்கிற நீண்ட பாம்பும் காண்டா மிருகமும் கூத்தாடுமா. அவருக்கு முன்ன கொலை நடுங்கி கொலை கூத்தாடுச்சுங்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நடுக்கம் வரும். தேவனுடைய பயங்கரங்களே ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைய இனி காலம் செல்லாது, ஒருவனும் கிரிய செய்யாத ராக்காலம் வரப்போகிறது. நீ இந்த ஒரு ராக்காலத்துல 1 மணி நேரம் தேவனுக்காக மாதத்துக்கு ஒரு முறை வந்து சபையில ஜெபிக்கலன்னா, சபையில என்னைக்கு நான் நடத்தாது இருந்தேன், நடத்துறதுக்கு நீங்க தான் தூண்டுனீங்க, தொடங்கிட்டேன். யாருமே வரலனாலே நானும் என் மனைவி பிள்ளைகளும் வருவோம். 4 பேர் இருந்தாலே நடக்கும். ஆனா வராதவங்க கணக்கு கொடுப்பீங்க, என்கிட்ட இல்ல கட்டளை. ஆகவே எச்சரிக்கையாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க, விழித்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, சுறுசுறுப்பாயிருங்க, எப்பொழுதும் விழித்திருங்க. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் எவ்வளவு விழுங்கலாக கெஞ்சுகிற சிங்கம் போல கூட சுற்றி வருகிறார். உங்களை உங்க குடும்பத்தையும் கொள்ளடிக்காதபடிக்கு நீங்கள் என்ன வாசித்த ஆரம்பத்து வசனம்? நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களை ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படுத்துறவர்களுக்கு காவலாளனாக கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஒழுங்கான் படித்து சொல்லிக்கலாம். ஆண்டவரே, இனி காலம் செல்லாதுன்னு சொன்னீங்களே, இனி கொஞ்ச காலத்துல தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, 7ஆம் தூதன் எக்காலம் ஓதும்போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆயத்தமாயிரு, உன்னோடு கூடினவர்களை ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலாளனாயிரு என்று சொன்னீங்கப்பா. என் அன்பு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களுக்காக யார் பரிந்து பேசுவார்? இவருடைய ரட்சிப்புக்காக யார் ஆண்டவரை கண்ணி விடும்? சபைக்காக ஊழியக்காரர், விசுவாசிகளுக்காக ஊழியக்காரனுடைய ஜெபம், விசுவாசிகளுடைய ஜெபம் சபைக்காக ஊழியக்காரருக்காக, ஊழியக்காரர்கள் விசுவாசிகளும் சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிச்சிருக்கிறோம். இந்தியாவின் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. எருசலேமின் சமாதானத்தை விரும்புகிற கர்த்தர் இந்தியா தேசத்தில் எங்களை ரட்சித்து தெரிந்து கொண்டு எங்களுக்காக சிலுவையை சுமந்த சிந்தின ரத்தத்தினாலே நாங்கள் ரட்சிப்பின் மீட்படைந்தது. என் ஜனங்களும் என் இனத்தாலும் என் தேசமும் ஆண்டவரே, என் அண்டைய மாநிலங்களும் புறச்சாதிகளும் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய தேவதூதன் சொன்னது போல இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறது. அந்த நற்செய்தியை ஜனங்கள் அறியட்டும். இயேசு ரட்சகர் என்கிற நற்செய்தி, இயேசு விடுவிக்கிறவர் என்கிற நற்செய்தி, இயேசு மீட்டுக் கொள்ளுகிறவர் என்ற நற்செய்தி. ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும், மீட்படையணும், பாவமுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும். இதற்காக ஜனங்கள் வாஞ்சித்துக் கொண்டு தேடிக்கொண்டு வரணும். ஜெபம் நடக்குதாமே, நாங்களும் வர்றோம், எங்களையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி நாங்களும் எங்க பிள்ளைகளும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, சிதறுண்டு அலைகிற ஆடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பின்வாங்கி போன ஆடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை மறந்து மறுதலித்து போன பொய்யருடைய ஆவிகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். போ, கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த வாரம், இந்த மாசம் சபையினுடைய நன்மைகளை சந்தித்த அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதி. காப்பி ஆசீர்வதி, பண்ண ஆசீர்வதி,
ஆண்டவரே அந்த மிச்சர் ஸ்நாக்ஸ் ஆசீர்வாதி, சாப்பிட்டு எங்களெல்லாம் ஆசீர்வாதி. இப்படி அநேக பிள்ளைகளுக்கு எழுப்பும் வருகிற வாரம் ஆண்டவரை ராபோச்சிடும். அதற்காய்த்து மக்களை கொண்டு வாங்க. அன்றைக்கு ஆகாரத்தை நேர்ந்து கொண்ட குடும்பத்தை கூட ஆசீர்வதிங்க. சபையில் ஆகாரம் உண்டாகும்படிக்கு சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக நான் சொல்கிறேன். இப்படி எங்களுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்தமும் எங்களிடத்துல பெருகட்டும். நாளுக்கு நாள் ஆதி அப்போஸ்தலருடைய சபையில் இருந்த அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த ஒருமனம் பெருகட்டும். எங்களை யார் உயர்ந்தவன், யார் பெரியவன், யார் தாழ்ந்தவன் ஆண்டவரே பேதம் இல்லாதபடிக்கு ஒருவர் பாதத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களும் அந்த தாழ்மை உள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பிலே பூரணப்பட்டவர்களுமாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்படி வசனங்களை வாசிக்கிறது பெருசல்ல, போதிக்கிறது பெருசல்ல, அதை கை கொண்டு நடக்கிற ஊழியக்காரனாய் விசுவாசிகளாய் எங்களை மாற்றும். ஆத்துமாக்களுக்கு ஏற்ற மேய்ப்பனாய் மாற்றும். சபைக்கு ஏற்ற விசுவாசிகளாய் பரிசுத்தம் ஒழுங்குள்ளவர்களாய் மாற்றும். கிருபை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஜபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையுடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வாதியும். அவருடைய குடும்பத்துல சமாதானம் இருக்கட்டும். தேசத்தில் சமாதானத்துக்காக ஜெபித்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட அத்தனை குடும்பத்துல சமாதானம் இருக்கட்டும். அத்தனை குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகட்டும். அத்தனை குடும்பத்துல ஆண்டவரே செல்வம் கொழிக்கட்டும். தீங்கு வெளியே போகட்டும். சாபம் வெளியே போகட்டும். வியாதி விளக்கப்படட்டும். அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு சுகித்து பருகி பெருகுவார்களா? இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை புறத்தியார் கண்டு ஆண்டவரே பொறாமையினால வந்து விசாரித்து நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறீங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். நாங்கள் சபையையும் சத்தியத்தையும் நேசிக்கிறதுனால கர்த்தர் எங்களை விலக்கி காத்துக் கொண்டார். சாட்சி சொன்னேன். அந்த சாட்சி கேட்டு அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு வர கர்த்தர் பாராட்டுவீர்கள். ஜெபிச்சதையும் ஜெபிக்க மறந்ததையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அநேக ஜெப குறிப்புகள் வந்து சுவாமி பல அலுவலர்கள் நிமித்தம் நாளைக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு மணி நேரம் ஒரு சமூகத்தில் வந்து காத்திருக்கிற கிருபைகளுக்காக எல்லாரும் காய்ச்சொலிக்கிறேன். வரக்கடைப்பட்டவர்களுக்கு காய்ச்சொலிக்கிறேன். ஆசீர்வாதம் பரிசுத்தப்படுது. தேசம் அமெரிக்கையாய் சமாதானமாய் இருக்கட்டும். நல்ல மழையை கொடுங்க. இந்த மழையை நம்பி அன்றைய பயிரிட்டிருக்கிற பயிர் ஜீவன்கள், பறவை ஜீவன்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசம் சேமத்தால் நிறையட்டும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் இலத்தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.